Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பாகிஸ்தான் பிரதமருக்கு அமெரிக்காவுக்கு உத்தரவு போட்டிருக்கு. இந்தியாவினுடைய விசாரணை மற்றும் இதர நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2000 பேர் அனுபவிச்சுட்டு போற அந்த சுற்றுலா தலமான பகல்காம் அங்க ஒரு போலீஸ் கூட இல்லாது எப்படி புல்வாமா நடந்துச்சோ அதே மாதிரி தான் எதுவும் நடக்குது. அங்கேருந்து இங்கே பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேறணும் அப்படிதான் சொல்றதுலாம் என்ன அப்படின்னா இது அப்படியே ஒரு அரசியல் மத பிரச்சனையாக மாற்றணும். இதுதான் மோடி பண்ணிட்டு எல்லா பாகிஸ்தானையும் பயங்கரவாதியா மக்களுக்கு ஏன் நிறுத்துறீங்க? தண்ணியை எப்படி நீங்கள் நிறுத்த முடியும்? சிந்து நதி உங்களுடைய இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கா? எல்லையில் இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலைலாம் பார்த்து அமெரிக்கா விடாது. இதே மாதிரி தான் 2001 நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு கூட படையெல்லாம் திரட்டிட்டு போனோம் எல்லைக்கு. போர் அப்படின்றது ஒரு கடைசி வாய்ப்பு. போர்னு போனீங்க அப்படின்னோம்னா முன்னாடி மாதிரி கிடையாது. படைபலத்தால் தீர்மானிக்கப்பட்டது கிடையாது. சொபஸ்டிகேட்டட் மிசைல்ஸ். மோடி நிச்சயமாக ரெட் பட்டனை அழுத்துவார் அப்படி இப்படின்லாம் சொல்லி பல செய்திகள் போடுறாங்க. வாஜ்பாயை நான் அழுத்துவாருன்னு சொன்னாங்க, விபி சிங் அழுத்துவாருன்னு சொன்னாங்க. அழுத்தலையே கடைசி வரைக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காஷ்மீர் மாநிலம் பகல்காம் தாக்குதல் பெரும் சர்ச்சையை வெடித்து வைத்திருக்கிறது உலகம் முழுக்க. சர்வதேச அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஆயிருக்கு இந்த 26 பேர் இறந்ததுக்கு பிறகு. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமருக்கு அமெரிக்காவுக்கு உத்தரவு போட்டிருக்கு. இந்தியாவினுடைய விசாரணை மற்றும் இதர நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத உத்தரவிட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்? இல்லை, ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 பேர் அனுபவிச்சுட்டு போகிற அந்த சுற்றுலா தலமான பகல்காம் அங்கே ஒரு போலீஸ் கூட இல்லாது எப்படி? இந்த அரசை நம்பி தானே வந்தாங்க. இங்கே அமைதி நிலவுது, பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தானே தீவிரவாதத்தை நாங்கள் ஒழிக்கிட்டோம், பயங்கரவாதத்தை ஒழிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ வந்தவங்க மேலே எப்படி துப்பாக்கி சுட்டாங்க? இது அனந்தநாக் மாவட்டம், காஷ்மீருடைய சவுத் காஷ்மீர் தான் அனந்தநாக். இந்த பகல்காம்லேருந்து மேற்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவுலேயே அந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகக்கூடிய வழித்தடம் இருக்குது. அங்கே எத்தனை முறை பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன் செய்யலை? எப்படி புல்வாமா நடந்துச்சோ அதே மாதிரி தான் எதுவும் நடக்குது. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத அடி மரணங்கள், 26 பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ இது முதல்ல இவங்களுடைய தப்பு. ஆனால் அதை பூசி போடுவதுக்கு என்ன பண்ணுறாங்க? பாகிஸ்தானையும் எதிரியாக காட்டுறாங்க. அங்கேருந்து இங்கே பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேறணும் அப்படிலாம் சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னா இது அப்படியே ஒரு அரசியல் மத பிரச்சனையாக மாற்றுறாங்க, மத அரசியலாக மாற்றுறாங்க. இதுதான் மோடி பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒன்று. இப்போ சிந்து நதி நீர் தடுத்து நிறுத்தியதன் மூலம் பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக பின்னடைவுக்கு சந்திக்க நேரிடும். ஸோ அவங்கள பொருளாதார ரீதியாக நம்ம வீழ்த்துறோம் அப்படின்னா அவங்களால தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறாங்க வலதுசாரி. பயங்கரவாதிகள் எல்லா பாகிஸ்தானையும் பயங்கரவாதியா? மக்களுக்கு ஏன் நிறுத்துறீங்க? தண்ணியை எப்படி நீங்கள் நிறுத்த முடியும்? சிந்து நதி உங்களுடைய ஹெல்சிங்கி பிரின்சிபல் படி என்ன? அது ஒரு இயற்கையினுடைய கொடை. அதை நீங்கள் பகிர்ந்துட்டு பாடணும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் தான் வேர்ல்டு பேங்க் அந்த ட்ரீட்டியை போட்டிருக்கிறான். அதன்படி தான் நீங்கள் செய்யணும் மொழியை. நீங்கள் தன்னிச்சையாக கட் பண்ண முடியாது. கட் பண்ணிங்கன்னா வேர்ல்டு பேங்க் சொல்லுவாங்க தர முடியாதுன்னு. வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுக்கு? நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது? ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால்னாலும் வேர்ல்டு பேங்க் தான். எல்லாத்துக்கும் வேர்ல்டு பேங்க் லோன் தரான். அவன் எப்படி சும்மா இருப்பான்? தப்பு செய்யறது சொல்ற பார்த்தா உலக வங்கியில் கடன் வாங்காத இடமே இல்லை போல. ஆமாம், இடம் கிடையாது, எந்த இடமும் கிடையாது. எல்லாமே ஏது இவங்க தான் வெளியிலே கடன் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. மோடி அரசும் இங்கே இருக்க மாநில அரசும் கடன் தானே வாங்கிட்டு இருக்கிறாங்க. வருவாய் பற்றாக்குறை இல்லையா? ஒட்டுமொத்த பற்றாக்குறை இல்லையா? அப்புறம் இவங்க கடன் வாங்கிட்டு தானே இருக்காங்க. அப்புறம் உலக வங்கியினுடைய கடனை வச்சு அவங்க ஒரு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்கன்னா ஏன் கொடுக்க மாட்டாங்க? தாராளமாக கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கா? எல்லையில் இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலைலாம் பார்க்கணும். அமெரிக்கா விடாது. இதே மாதிரி தான் 2001 நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு கூட படையெல்லாம் திரட்டிட்டு போனோம் எல்லைக்கு. ஆனால் அமெரிக்கா சொல்லிட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பாங்க பாகிஸ்தான் சொன்னாங்க. ஒத்துழைச்சானா தெரியாது, எதுவும் நடக்கலை. அப்போ என்ன அப்படின்னோம்னா அமெரிக்காவுடைய தலையெடுப்பு வந்திருக்காரு. அவங்களுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்திருக்காரு. அவர் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் சந்திக்க போகிறாரு. இங்கேயும் மோடி உள்ளிட்ட தலைவர்களும் சந்திக்க போகிறாரு. அவர் சந்தித்து என்ன பிரச்சனை அப்படின்றத பேசி கன்வின்ஸ் பண்ணுறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இழப்பு, மற்றபடி வேற யாருக்கும் இழப்பு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ராணுவ பலம் யாருக்கு அதிகம் இருக்கு?
இல்லைங்க, ராணுவ பலம் அப்படின்னு இந்தியாட்ட தான் நிறைய இருக்குது. நிறைய ஏரோப்ளேன் இருக்குது, நிறைய நீர்மூழ்கி கப்பல் இருக்குது, நிறைய கப்பல் இருக்குது, நிறைய ராணுவ படை பெருசு. ஆனால் இது அப்படி இல்லை கணக்கு. அவர் குண்டு போட்டோன்னா இங்கே வந்துட்டு 1000 பேர் சாகுவான். நம்ம குண்டு போட்டோம்னா அங்கே ஒரு 1000 பேர் சாகுவான். அது தடுத்தடிக்க முடியாது. இதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போ அதனால் யார் மேலே குண்டு வீசுவாங்க, எவ்வளோ பாதிப்பு அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. 2 பேருக்கும் பாதிப்பு ஏற்படும், கடுமையான பாதிப்பு ஏற்படும். போர் வந்தால் கடும் பாதிப்பு ஏற்படும். பயங்கரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய தண்டனை தரப்படும் அப்படின்னு சொல்றாரு பீகாரில் போய் பிரதமர் மோடி அவர். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்வினையை ஆற்றணும் அப்படிங்கிறது தானே இந்தியா முடிவெடுத்திருப்பதாக பார்க்க. அதான் நான் சொல்லிட்டேன்னா, அமெரிக்காவை தாண்டி செய்ய முடியுமா இவங்களால? எதையும் செய்யவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு பிரச்சனை, அதை வச்சு ஒரு அரசியல் பயிற்சி, அவ்வளோதான். இதை தாண்டி பிஜேபி போகாது, எழுதி தரம் போகவே போகாது. தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. 370க்கு பிறகு காஷ்மீரே வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே வந்து டேட்டா சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணார். அப்படி பார்க்கும்போது இன்னுமே காஷ்மீருக்குள்ள இந்த தீவிரவாதிகள் நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்த முடியலையா? அந்த தீவிரவாதம் எப்படி உருவாச்சு அப்படின்றத மூலத்துக்கு போனீங்கன்னா தெரியும். காஷ்மீர் மக்களுக்கு நாம் ஜனநாயகத்தை கொடுக்க தவறணும். அவங்களோட அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பல முறை கலைச்சோம், மாற்றி அமைச்சோம். அதுக்கப்புறம் தான் அங்கே தீவிரவாதம் 88க்கு பிறகு வருது. இதுதான் உண்மை. அதே நிலைக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா வாஜ்பாய் மாதிரி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடுக்கு வாங்க. ஏன்னா பாகிஸ்தான் இல்லாத நீங்கள் காஷ்மீர் பிரச்சனை தீர்க்க முடியாது. அப்போது நீங்கள் அவங்களோட ஒரு உடன்பாட்டுக்கு வாங்க, அவங்களோட சேர்ந்து செயல்படுங்க. அப்போ தான் இது முடியுமே தவிர மற்றபடி முடிய முடியாது. இந்தியா வந்து இராணுவ தாக்குதலுக்கு திட்டமிடுவதாக பாகிஸ்தான் சந்தேகிப்பது ஏன் நினைக்கிறேன்? ஏன்னா ஏற்கனவே நடந்த அந்த புல்வாமா தாக்குதலுக்கு எகேன்ஸ்டாக வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதனால் இப்போவும் ஏதாவது பண்ண கொடுக்கும். மோடி என்ன சொல்லிட்டாருன்னா, போர் இல்லை, இராணுவ தளபதிகள்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் என்ன விதமான ரெஸ்பாண்ட் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவெடுத்து, நீங்களே எப்போ அதை செய்யலாம் அப்படின்றத நீங்களே முடிவெடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ போர்ன்றது மோடி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஆனால் அவங்கள வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு வச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதுதான் வந்துட்டு இந்த குண்டு வச்சு இல்லாட்டி ஒரு இராணுவ நடவடிக்கையில் வெளிப்படும் நான் எதிர்பார்க்குறேன். பாகிஸ்தான் பெண்களை திருமணம் செய்த இந்திய ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பொண்ணு எடுத்தவங்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் இந்தியாவில் வாழக்கூடிய பாகிஸ்தான் பெண்கள் அங்கே அனுப்பப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இங்கே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்து ஒரிசாவில் வருது, பாண்டிச்சேரியில் வருது, இன்னும் வட மாநிலங்களில் வந்து வருது. இதுக்கு என்ன மாதிரியான தீர்வை வந்து காணப்போகுது வெளியுறவுத்துறை? இல்லை, இப்போது இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க 48 மணி நேரத்தில் இங்கே இருக்கிற பாகிஸ்தானியெல்லாம் வெளியேறணும்னு சொல்கிறீங்க. இவங்களுக்கும் அங்கே நடந்த பால்காமில் நடந்த தாக்குதலுக்கும் என்ன தொடர்பு? ஏன் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற? அப்போது உங்களுக்கு இந்த தாக்குதல் உங்களுக்கான பாலிட்டிக்ஸ், அவ்வளோதான். ஆனால் அந்த மக்கள் அப்படியே நினைக்கிறாங்க. அவங்க தாலியில் குங்குத்தை வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த கங்கா தீர்த்தத்தை இப்படி தூக்கி தள்ள விட்டுக்கிட்டு அப்படி போகிறாங்க அவங்க. இப்போ உங்களுக்கும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. ஸோ அவங்க ஒன்றும் மதத்தெல்லாம் பரப்புறாங்க, அவங்க பக்தியோடு வழிபாடு பண்ண வந்தவங்க. ஸோ அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பாட்டை எடுத்து போட்டாங்க, இல்லாட்டி அவங்க வந்துட்டு ஒரு முடக்கத்தை சொன்னாங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க மேலே பாயறது, அல்லாஹு அக்பர் ஒருத்தர் சொன்னார், இப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் போகிறதுன்றதெல்லாம் வந்துட்டு ஒரு தப்பான வழிமுறை. இது கிடையாது. அரசியலில் ஒரு நாட்டு பயங்கரவாதம் கட்டாயம் பாகிஸ்தானுடைய சப்போர்ட்டோடு தான் நடக்குது, ரைட்டா? அதை வந்துட்டு எப்படி சர்வதேச ப்ரெஷரை வச்சு முடக்கிறதுன்றதை பார்க்கணும். அதுக்காக போர் செய்யணும்னு சொல்கிறதோ, இங்கே வந்து பாகிஸ்தானியர்கள் எல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் சரியான வழிமுறை கிடையாது. அதே மாதிரி சிந்து நதியினோட நீரை மடக்கினது அப்படின்றதெல்லாம் தவறான செயல்பாடு. இப்போ இவங்க இவ்வளோ தூரம் தடுத்து வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ நாளைக்கு சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சேமிக்கக்கூடிய டேமே அது கிடையாது. அது ரன் ஆஃப் த ரிவர் டேம்னு பேர். தண்ணி வர வர மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தேக்கி வைக்கிறதுக்கான சுதந்திரம் இந்து ட்ரீட்டி படி கிடையாது. சிந்து நதியின் ஒப்பந்தத்தின்படி அணைகளில் நீர்த்தேக்க உரிமை இந்தியாவிற்கு இல்லவே இல்லை. அது பக்லியார் ஆகட்டும், கிஷன்கங்கா ஆகட்டும், கிடையாது. இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் என்ன மாதிரியான ஒரு உடன்படிக்கையோடு இந்த சிம்லா ஒப்பந்தம் ரத்துலாம் வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ இதெல்லாமே எப்படி தீர்வு காண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க சர்வதேச அரசியல் சூழல்? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமெரிக்கா இறங்குறாங்க, எப்படி அவங்க பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். இந்த பயங்கரவாதிகள் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும், அவங்க சரண்டர் ஆகணும்னுவாங்க, அது அவங்க தரமாட்டேன்னுவாங்க. ஸோ அது எப்படி நடக்குதுன்றதை பார்க்கணும், பொறுத்திருந்த பார்க்கணும். இன்னைக்கு டேரிஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சூழலாக வந்து மாறி நிற்குது. ஏன்னா ட்ரம்ப் விதிச்ச அந்த வரி விதிப்பின் காரணமாக ஒவ்வொரு நாடுகளுமே வந்து பெரும் சுமைக்கு உள்ளாயிருக்காங்க. பெரும்பாலும் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னே பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.
ஆனால் அமெரிக்காவில் கன்சியூமராக இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படியா இருந்தாலும் வெளிநாட்டு பொருட்களை வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான வரி விதிப்புகள் இருக்குன்னு? இப்போ வரி விதிப்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அமெரிக்கா பிற நாட்டு பொருட்களுக்கு விதித்த வரியை விட அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் விதித்த வரி மிக அதிகம். இதை ஒப்புக்கணும். அப்போ அவர் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண பார்க்குறாரு ட்ரம்ப். அது சரியான நடவடிக்கை தான். ஆனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வரி போடுவேன் 142% அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்கு நீ போடுறீங்க, இது தவறு. அங்கே இன்வெஸ்டராக இருக்கிறவங்களில் அமெரிக்கனரும் இருக்காங்க, யூரோப்பியன்ஸும் இருக்கிறாங்க. எங்கே? சைனாவில். நீங்கள் வரி போட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேருந்து வரக்கூடிய பொருள் தான் அங்கே வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு பெரிய சுமையாக மாறும் இல்லையா? இங்கே போடுற வரி அங்கே தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் போகிற பாதை அமெரிக்க பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும் அப்படின்னு வந்துட்டு குரல் வந்துருக்குது. பொறுத்துட்டு தான் பார்க்கணும். மத்திய அரசாங்கத்தால் அடுத்தடுத்து நடத்தக்கூடிய இந்த ஹையர் அபிஷியல் மீட்டிங் என்பது பாகிஸ்தான் மீதான ஒரு போரை வந்து உறுதி செய்யும் கட்டாயத்தில் தள்ளுகிறது. போர் அப்படின்றது ஒரு கடைசி வாய்ப்புங்க. போர்னு போனீங்க அப்படின்னோம்னா முன்னாடி மாதிரி கிடையாது. படைபலத்தால் தீர்மானிக்கப்பட்டது கிடையாது. சொபஸ்டிகேட்டட் மிசைல்ஸ். இப்போ மிசைலை தடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பலம் இருக்கா அப்படின்னோம்னா இருக்குது, ஆனால் போதாது. ஒரே ஒரு அணுகுண்டு எங்கேயாவது வந்து விழுந்துச்சுன்னா கூட பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். எனவே இது போருக்கான சாத்தியக்கூற பலம் தான் தீர்மானிக்குது. நம்மளுக்கு எதிராக அடிக்கக்கூடிய பலம் பாகிஸ்தானுக்கு இருக்குது. பாகிஸ்தானை நிர்மூலமாக்கக்கூடிய பலம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னோம்னா அதில் பாதி செய்யக்கூடிய பலம் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால தான் சொன்ன போர் அப்படின்றது லாஸ்ட் ஆப்ஷன். அதில் இவங்க போக மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன். இல்லை, மோடி நிச்சயமாக ரெட் பட்டனை அழுத்துவார் அப்படி இப்படின்லாம் சொல்லி பல செய்திகள் போடுறாங்க. இப்படி வாஜ்பாயை நான் அழுத்துவாருன்னு சொன்னாங்க, விபி சிங் அழுத்துவாருன்னு சொன்னாங்க. அழுத்தலையே கடைசி வரைக்கும். ஏன்னா ஒரு போரே வந்தால் கூட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும், உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் உறுதி கூறி ஒப்பந்தமே பரிமாறிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும். அதனால் இந்த இடத்துல இந்த போர் பெருசாக வரவே வராது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.